ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு திருப்பம் தரும் செவ்வாயாக இருக்கப் போகிறது. கேள் தங்கமி, முழுவதுமாக கேள். நிச்சயமாக நாளை விடியல் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது. என் கண்மணியே, செல்வமே, நல்ல செய்தியை கூறுவதற்கு உன்னை நான் தேடி தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய உன்னதமான அன்பு என்னை உன்னிடத்தில் வரச் செய்து விட்டது. இனி நீ என்னை முழுவதுமாக நம்புவாய். இனி என்னை முழுவதுமாக உணர்வாய். இந்த முருகன் இருக்க பயமே. நீ துன்பம் என்ற போர்வையை போர்த்தி உள்ளாய். இப்போது முதலில் அதை நீ தூக்கி எறிந்துவிடு. அப்போது பார், உன் மனதில் மிகப்பெரிய வெளிச்சம், உன் மனதில் மிகப்பெரிய ஒளிச்சுடர் தெரியும். அதில் ஆனந்தத்தின் அருவியாக பொழிந்து என்னை நீ பார்ப்பாய். நிச்சயமாக இப்போதும் சொல்கிறேன், உன்னை காப்பாற்றவே நான் ஓடோடி வந்துள்ளேன். இந்த முருகனின் பாதத்தில் சரணடைந்துவிடு. நான் உன்னை காப்பாற்றி சந்தோஷமாக வாழ்க்கை தரச் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ உன் கர்ம வினையை அடிப்படையில்தான் எல்லாமே நடக்குது. எனக்கு சோதனைகள் வந்து விட்டது, பிரச்சனைகளை சமாளிக்க முடியலேன்னு சொல்லிட்டு உட்காராமல் அந்த கர்ம வினைகளை எப்படி தொலைக்கிறதுன்னு சிந்தித்து செயல்பட்டேனா, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் தங்கமே. இழந்த சந்தோஷத்தை நீ பெற்றுவிடலாம் திரும்ப. உன்னை உன் முருகன் எப்போதுமே இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றி கொண்டுதான் உள்ளேன். பணம், பொருள், பதவி, அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் உண்மை அதுவென்று நினைத்தாயா? உண்மை அதுவல்ல. பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். அதுதான் உண்மையான மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை தரும். நீ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்போது இந்த முருகனை வழிபடுகிறாயோ அன்று முதல் நிச்சயமாக உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய். உன் கர்ம வினைகளை போக்கவும் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்குமாக ஒரு சிலவற்றை இந்த முருகன் கூறுவதை கவனமாக கேள். நிச்சயமாக அதை பின்பற்றி நடந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். விரோதங்களை விட்டுவிடு. விரோதங்களை தவிர்த்துவிடு. வீண் வார்த்தைகளையும் விட்டுவிடு, தவிர்த்துவிடு. யாரிடமும் பகைமை பாராட்டாதே. யாரையும் எதிராக நினைக்காதே. உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதுக்கும் பிறருக்கு செய்து கொண்டே வா. அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும். நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் விருட்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் உன்னுடைய கர்ம வினைகளை மிகவும் போக்கிவிடும், முற்றிலுமாக போக்கிவிடும், நீக்கிவிடும். எதனால் தெரியுமா? நீ செய்யும் நல்ல செயல்களால். 1 மடங்கு செய்யும் நல்ல உதவிகள் 100 மடங்கு பலனை கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமும் இல்லை. எப்போதும் உன் முகத்தில் சிரிப்புதான் இருக்கணுமே தவிர வேறு எந்ததும் இருக்கக்கூடாது. இந்த நல்ல விஷயத்தை கூறத்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். அதுவும் நாளை விடியும் தருவாயில் திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. இதை கேட்டு சந்தோஷமாக தூங்குவாய் என்று நம்பி உன்னோடு பேச வந்தேன். ஓடோடி வந்தேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை. சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது. தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் இறைவனான நானும் என்னை நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனசோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த முருகன் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் கலங்கக்கூடாது. எதையும் தாங்கும் இதயம் உனக்கு வேண்டும். அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயமாக நான் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுப்பேன். உனக்கு பின் இருப்பது இந்த முருகன்தான். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். பயப்படாமல் இரு. எப்போதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு. கஷ்டம் வந்தால் கூட புன்னகையோடு இரு. எதிர்ப்பு வந்தால் உன் எதிராளிகளிடம் விவாதம் பண்ணாமல் மௌனமாக இரு. மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னோடு நான் இருப்பதால் நீ ஜெயிக்கப் போகிறாய்.
உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம். அதே மாதிரி அந்த பள்ளங்களை நீ தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை என் கையில்தான் உள்ளது தங்கமே. என் கருவில் நீ பத்திரமாக இருக்கிறாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில்தான் சுமக்கிறேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை. எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம். ஏன் தெரியுமா? காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும். அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய். நிச்சயமாக இந்த முருகனை நம்பினால் உயர்நிலைப்படுத்துவேன். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன், உயர்நிலைப்படுத்துவேன், மேம்படுத்தச் செய்வேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுத்து விடுவேன். எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காக உன் கூடவே உன் முருகன் நான் இருக்கிறேன். உன் நிம்மதியான முகமும் மனமும் தான் என்னுடைய சொத்து. அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய். உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைக்கப் போகிறேன். பொறுத்திருந்து பார். உன்னை விட்டு விலகப் போவதில்லை. நான் பேசினால்தான் பேசுவேன் என்ற உறவுகள் உனக்கு தேவையே இல்லை. பேசவில்லை என்றால் கூட ஏன் பசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கை தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது. விரட்டவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விலகவும் முடியாமல், சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல் ஒரு சில நினைவுகள். இதுவே இப்போது உன் வாழ்க்கை நிலை. அளவில்லாத அன்பையும் அளவில்லாத அக்கறையும் வைப்பதற்கு நீ நேசித்தவர்கள் வைத்த பேர்தான் தொல்லை. யார் மீதும் அதிக பாசம் வைக்காதே. அவர்கள் தெளிவாக்கிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை. நான் சொல்வதை திரும்ப ஒரு முறை கேள். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள். நீயாக இரு. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலரோ உன்னை வெறுப்பார்கள். கவலைப்படக்கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கை. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதன்படி வாழ்ந்துவிடு. அடுத்தவர்களுக்காக வாழக்கூடாது. அது வாழ்க்கையே அல்ல. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும். திடீர் திருப்பத்தை தரும். திருப்பமானது உன் வாழ்க்கையே மாற்றிவிடும். நல்ல மாற்றத்தை தரும். ஏமாற்றத்தை ஒருபோதும் தராது. நான் சொல்வதை கேட்டாய்தானே? இப்போது நான் சொல்வதை 7 முறை சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும். தங்கமே, 6 எழுத்து மந்திரமாம், அற்புத மந்திரமாம், அதிசயம் நிகழ்த்தும் மந்திரமாம். ஓம் சரவணபவ என்று 7 முறை சொல்லிவிட்டு தூங்கு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.